தேனி மாவட்டத்தில் நீண்டகால் பிரச்சனை சாக்குளூத்து மெட்டுச்சாலை. வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இந்த சாலை வேணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்த சாலையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏலக்காய் கொண்டு வர்றது, லேபர்ஸ் போகிறதுக்கு, எல்லாம் போகிறதுக்கு இந்த சாலை பயன்பட்டுருக்கு. அதற்கு பிறகு வனத்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையினால் இந்த சாலை பயன்படுத்தலாம் போச்சு. இப்பயுமே 2 மீட்ரு ரைட் ஆஃப் பாத் இருக்குது, நடைபாதை அரசு அனுமதி கொடுத்துருக்கு. நாங்கள் கேட்பது, இங்கேருந்து மேலே அந்த சாக்குளத்து மெட்டு போகிறதா இருந்தால், தேவாரத்து மெட்டு போகிறதா இருந்தால் 80 கிலோமீட்டர் வருது. சுற்றி போகிறதா இருந்தால் நேராக போனால் 4-5 கிலோமீட்டரில் போயிடலாம். அப்போ 80 கிலோமீட்டர் சுற்றும்போது வாகன பேருந்துக்கு தேய்மானம், டீசல் பெட்ரோல், காற்று மாசுபாடு, விபத்து இத்தனையும் தடுத்து 5 கிலோமீட்டரில் போகிறது நல்லதா, இவ்வளவு சுற்றி மக்களை கஷ்டப்படுத்துறது நல்லதான்றதான் மக்களுடைய கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் தளபதியினுடைய அனுமதியை பெற்று இந்த சாலையை பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாடு அரசு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஒன்றிய அரசுகிட்டையும் சொல்லி இந்த சாலை போடுறதுக்கு முழு மனதாக ஏற்பாடு பண்ணுறோம்ன்ற செய்தி இருக்கிறது. அதனால தான் வனத்துறை அதிகாரிகளும் விவசாய பெருமக்களும் சேர்ந்து இந்த நடையை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நடக்கிறோம். ரிப்போர்ட்ரு, பத்திரிகையாளர்கள் மனசு வச்சு பாசிட்டிவாக எழுதுங்க. நான் வந்து அரசியலுக்காக அதை பண்ணலை. நீண்ட நாள் கோரிக்கை, ஒரு 50 கிராமத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஒரு அவசர சிகிச்சைன்னு சொன்னால் 100 கிலோமீட்டர் சுற்றி காணாவுலக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இதுண்டா 5 கிலோமீட்டரில் உயிரை காப்பாற்றக்கூடிய நிலைமை இருக்குது மேலேருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ இந்த சாலை மிகவும் முக்கியமான சாலை. போட்டால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீண்ட ஒரு வர்த்தகம் இருக்குது. விவசாயிகள் பயன்பெறுவாங்க, மக்கள் பயன்பெறுவாங்க என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நடைபாதையில் வர்றேன். நடைபாதை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இது முடிஞ்ச உடனே தமிழகத்தைச் சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகள், யூனியனை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து நானும் இடுக்கி எம்பியும் சேர்ந்து நிச்சயமாக அந்த பாதை போடுவதற்கு 100% நாங்கள் பாடுபடுவோம்ன்ற செய்தியை உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த சாலை வந்து இரு மாநிலத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. இப்போ அண்டை மாநிலத்தில் கேரளத்தில் இந்த சாலைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? அமோகமான வரவேற்பு இருக்குது. அங்கே இந்த கம்பத்து மட்டையில் வரவேற்பு பண்ணுறதுக்கு ஒரு 500 மக்கள் அங்கே ரெடியாக இருக்காங்க. பாவம், தேவாரம் மட்டும் இல்லை, தேவாரம் மட்டும் இல்லை, அந்தளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. காரணம், இந்த சாலை மிக குறுகிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய சாலை. தேனிக்கும் கேரளாவுக்கும் இணைக்கக்கூடிய சாலை, சாக்குளத்து மெட்டு சாலை. ஆகையினால இந்த சாலை மிக அவசியம். இடையில பெரிய பெரிய மரங்களோ இல்லை விலங்குகளோ இல்லை, சாலை போடுவது எளிது. ஆகையினால தான் சொல்கிறேன், இந்த சாலை போடுறதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டீஷியனாக நான் ஒரு எம்பியாக இப்போ நடைபயணம் போகிறோம். நிச்சயமாக அது சக்ஸஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்கே இருக்காங்க, மேலே இடுக்கி எம்பி வரவேற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாமே இந்த சாலையை அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரித்தாங்க. ஆனால் உங்களுடைய முன்னெடுப்பு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதனால அரசுக்கு எந்த மாதிரி அழுத்தங்கள் இங்கே கொடுக்க இருக்கிறீங்க? அரசுக்கு இருக்கிற உண்மையை, யதார்த்தமான உண்மையை தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதிகிட்ட சொல்லுவேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டு அது சாலை போடுவதற்கு ஏற்பாடு பண்ணுவார். இந்த பகுதியில் வந்து யானை நடமாட்டம், விலங்குகள் எந்த பகுதியில் தான் ஆணை விலங்குகள் யானைகள், இப்போ விலங்குகள் நிச்சயமாக வனம்னு இருந்தால் இருக்க பேசாத செய்ய. கேரளாக்குள்ளே இல்லாத வனமா, கேரளாக்குள்ளே இல்லாத ரோடா? அங்கெல்லாம் அனுமதி கொடுக்கும்போது தமிழ்நாடுக்கு மட்டும் ஏன் அனுமதி இல்லை? ஸோ நாங்கள் அதுக்கும் பாதுகாப்பு கொடுங்க, மக்கள் வாழ்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்றது எங்களுடைய கோரிக்கை. ரைட்.